சீன்லயே இவர் வந்துட்டாரு. என்னவோ நிஜ சிவனே வந்த மாதிரி எப்படி கெட்டப்ல வந்திருக்காரு பாத்தியா? பாட்டி, இதுக்கு அவரை போய் கும்பிடுறீங்க? அம்மா, அப்படியே ஒரிஜினல் சிவன் மாதிரியே என்ட்ரி கொடுத்திருக்காரு. ஆமா, அவர் இந்த கெட்டப்ல பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. எப்படியோ அங்க பாருங்க ராணி அண்ணிய. அங்க பாரு, இவங்க பண்ற கூத்துல ராணி அங்க தூங்காம கண்ணை திறந்துக்கிட்டு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கான். சிவபெருமானே, என்ன தாமரை, உன் வேண்டுதலை கேட்டதும் சீன் ஆர்டர் இல்லாம நான் காட்சியில வந்து நின்னதும் உனக்கு வசனம் இல்லாம தடுமாறியா? ஆமா, நீ அந்த பாட்டு பாடுறவன் வீட்டுக்கு போய் பாட்டு பாடுறதா தானே பேச்சு. மாத்தி இப்ப இங்க எதுக்கு என்ட்ரி குத்துக்குன? ஏன் என்ட்ரியை நான் தானே முடிவு பண்ணணும். ஐயோ, ராணி தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணை மூடி தூக்க போறா பாட்டி. அங்க பாத்தியா? சரி தாமரை, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பாடகனை விரட்டி அடிக்கணும், முடியுமா? இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த என்னால் இந்த சிறு பாலகனுக்கு அறிவுரை புகட்ட முடியாதா என்ன? நீ இப்போது நடக்கப் போவதை மட்டும் பார். ஐயோ, என்னவோ அந்த சிவனே வரப்போற மாதிரி இப்படி பில்டப் பண்றாங்க. என்ன தமனா இது? இவங்க பண்ற கூத்துல அவளுக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. என்ன இந்த நேரத்துல இங்க வந்து இப்படி வாசிச்சுட்டு இருக்கோம்? என்ன தமனா இது? இந்த ராணி தூங்கிடுவான்னு பார்த்தா இப்படி கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு நாடகத்தை பார்த்துட்டு இருக்கா. ஒண்ணு பண்ணு, முதல்ல லாரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்கள ஏதாவது பண்ணி இவ்வளவு தூங்க வைக்க சொல்லுப்போம். என்ன யோசிக்கிறப்போ? இல்லத்த, இந்த நேரத்துல போய் அவங்கள எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும்? தமன்னா, நீ ஏன் பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. சிதம்பரம் எல்லாம் சிவமயம் சங்கர நாட்டியமே, அண்டம் யாவும் ஆடிடும் அற்புதம் ஆனந்த தாண்டவமே. எங்கும் சிதம்பரம் எல்லாம் சிவமயம் சங்கர நாட்டியமே, அண்டம் யாவும் ஆடிடும் அற்புதம் ஆனந்த தாண்டவமே. திருப்பாதமே ஜதியாகுமே, திருப்பாதமே ஜதியாகுமே, சலங்கை முடிதான் திசையே. எங்கும் சிதம்பரம் எல்லாம் சிவமயம் சங்கர நாட்டியமே, அண்டம் யாவும் ஆடிடும் அற்புதம் ஆனந்த தாண்டவமே. தாத்தா காலி. கங்கை பொங்கும்
சடைமுடியாட சந்திரனும் மாட கனலும் மாட குண்டலமாட புலித்தோல் இடையாட கங்கை பொங்கும் சடைமுடியாட சந்திரனும் மாட. பாட்டி ராணி தூங்கிட்டா. சீக்கிரம் போ. அப்பா ஏய்ப்பங்க தம்பி. ராணி ராணி அம்மாடி. ராணி மா தூங்கிட்டாமா? ராணி அவளை தட்டி எழுப்புடா. ஐயோ ராணி அண்ணி அண்ணி ஏந்திரு ராணி. ராணி எந்திரு ராணி. எந்திரு ராணி. ஏந்திரிங்க அண்ணி. சொன்னா கேளுங்க. ஏந்திரிங்க ராணி. அண்ணி ராணி எதிரி ராணி. சித்தார்த், யாரும் பயப்பட வேண்டாம். அவ தூங்கிட்டா. அவ முழிக்க வேண்டிய நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல. அவளை தாராளமா உள்ள கூட்டிட்டு போங்க. உங்க நடிப்பாலதான் ராணி தூக்கத்தையே மறந்துட்டா. ரொம்ப நன்றிங்க. ஆமா, அப்படியே இருந்துச்சு உங்க ஆக்டிங். ம். அந்த மேஜிக் எல்லாம் எப்படி வந்துச்சு? நான் தான் சிவன்னா நம்புற மாதிரி இருக்கணும்ல, அதான் நானே சில மேஜிக் எல்லாம் செட் பண்ணி வச்சேன். உண்மையாவே அந்த சிவபெருமானே வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. நான் என்ன அறியாமலேயே கையெடுத்து கும்பிட போயிட்டேன்னா பாத்துக்கங்களேன். என்ன தமன்னா? ரொம்ப நன்றி. உங்களாலதான் என் பேத்தி இன்னைக்கு நல்லா இருக்கா. இந்த அன்னக்காவடியை அன்னைக்கே ஒழிச்சு கட்டி இருக்கணும். ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க. சரி சரி, எல்லாரும் ராணியை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. சிவராத்திரி மாதிரி விடிய விடிய கண்ணு முழிச்சது இந்த கண்ட்ராஃபிய பாக்கதானா? ஆனா ராணிக்கு ஒண்ணுமே ஆகல, புழைச்சுக்கிட்டா. ஷோ, வாங்க போவோம் நாமளும். ஷோ, என்ன தமன்னா? மா, என்னாச்சு உங்களுக்கு? இப்ப எதுக்கு அங்க இங்கேயும் குறுக்க குறுக்க நடந்துட்டு இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? ராணியை கொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான போடுறான், ஆனா எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. எப்படியாவது தப்பிச்சு போயிடுறா. சின்னொரு பக்கம் உங்க அப்பா என்னைக்கு உண்மையை சொல்லிடுவாரோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இத பத்தாதுன்னு எவனோ ஒருத்தன் நம்மள பிளாக்மெயில் பண்ணி பதம் பாத்துக்கிட்டு இருக்கான். மா, இல்லம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன தமன்னா ஆச்சு? இருங்க தமன்னா, எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்குது. ஆபத்து வந்து நம்ம கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. ராணியை கொல்றதுக்கு லாரா என்னதான் பிளான் வச்சிருக்கா? சொல்லுங்க மாமா. இத பாரு, நீ எதுவும் கேக்குற மாதிரி தெரியல, அவளும் என்கிட்ட எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. நானே நேரா லாரா கிட்ட போய் என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். இருங்கக்கா, நீங்க ஏன்க்கா அவ்வளவு தூரம் போகணும்? நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அத்தை, அந்த லாரா யாருன்னு தெரிஞ்சா இப்படி குடுகுடுன்னு நீங்க ஓடுவீங்களா? நேரம் கெட்ட நேரத்துக்கு போய் அதோட கோவத்துக்கு ஆளாயிட போறாங்க. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? நான் போய் பேசுறேன். இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானே நேரடியா போய் கேக்குறேன். வாங்கம்மா. அத்தை, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல அத்தை. ஏன் அத்தை? நான் போய் பேசுறேன். நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து அக்கா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்போ அது பிளான் எல்லாம் சொதப்புன கடுப்புல இருக்கும். இப்போ மட்டும் போய் அக்கா அது முன்னால நின்னாங்க, அப்புறம் அக்காவுக்கு சங்குதான். அத்தை, நீங்க இங்கே இருங்க. நான் போய் லாராவை கூட்டிட்டு வரேன். சித்தப்பா வாங்க. இதை போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு தமன்னா? அக்கா ஏன் திடீர்னு இவ்வளவு கோவமாயிட்டாங்க? அதுவா, அத்தை மாமா நம்மள பத்தி எல்லா உண்மைகளையும் சொல்ற மாதிரி கனவு கண்டாங்களாம். அதான் டென்ஷனா இருக்காங்க. எனக்கு என்ன பயம்னா, அக்கா கோவத்துல போய் அதுகிட்ட பேசுறேன்னு சொல்றாங்களே, அது இருக்கிற வெறியில அக்கா ஒரே போட்டுருச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் அக்காவுக்கு சங்குதான். அதுகிட்ட பொறுமையா பேசினாதான் வேலைக்காகும். வாங்க போலாம். சரி வா. எங்க சித்தப்பா ஆள காணோம்?
தமன்னா, அது வர வர சித்தார்த்த மேலேயே குறியா இருக்கு. எனக்கு என்னமோ அது இப்பவும் சித்தார்த்த இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு தோணுது. அந்த ராணியையும் அது வயிற்றில் இருக்கிற குழந்தையும் கொல்ல வருதுன்னா அது நீ கேட்ட உதவினால மட்டும் இருக்காது. அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமா சித்தப்பா, அது நம்ம கூப்பிட்டதுனால மட்டும் இங்க வரல. அது இங்க வரத்துக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அந்த இச்சாதாரிக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு சித்தப்பா. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி வாங்க, சித்தார்த் கிட்ட தான் போயிருக்கான்னு போய் பார்க்கலாம். போலாம் வா. அந்த டீ விஷயத்துல தான் நான் நினைச்சது நடக்கல சித்தார்த். அதுக்காக நான் இப்போ ஒரு விஷயத்த பண்ண போறேன். என் கண்ணை நீங்க 10 நிமிஷம் தொடர்ந்து பாக்குற மாதிரி பண்ண போறேன். அப்படி மட்டும் நீங்க என் கண்ணை பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் சொல்றதெல்லாம் ஏன் எதுக்குன்னு எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காம செய்வீங்க. அந்த நேரத்துல நான் உங்க கையில இந்த நாகவசி மோதிரத்தை போட்டு விட்டுருவேன். இத மட்டும் நீங்க போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவீங்க. நான் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ அந்த காரியத்தெல்லாம் நானே உங்களை வச்சு நடத்திக்குவேன். நீங்க என் பேச்சு மட்டுமே கேட்கிற ஆளா மாறிடுவீங்க. என் கூட நெருக்கமா பழகவும் ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சித்தார்த், இன்னும் இன்ஜினியரிங் வேலையெல்லாம் விடலையா? இல்லைங்க, இது என்னோட பேஷன். இதை எப்படிங்க விட முடியும்? காலையில என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு பில்டிங்க்கு ஸ்கெட்ச் பண்ணி தர சொன்னாரு. அதான் ஃப்ரெண்ட்லியா பண்ணலாமேன்னு. நீங்க ரொம்ப நல்லா டிராயிங் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நான் அதை நம்பல. இப்பதான் அது எவ்வளவு ட்ரூன்னு புரியுது சித்தார்த். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூங்க சித்தார்த். எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஆசையா? ஆமா, என்ன ஒரு ஸ்கெட்ச் டிராயிங் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. என்ன வரைஞ்சு காட்ட முடியுமா? ஏங்க, செல்போன்ல அதுக்கான நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இருக்குதான், ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் வரைகிற டிராயிங்க்கு உயிர் இருக்கும்ல. ஓகே ஓகே, நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கறேன். சித்தார்த், உங்களை இங்க வர வச்சு உங்க ஃப்ரெண்டு மாதிரியே பேசி நான் பண்ண வேலை தான் இந்த பில்டிங் ஸ்கெட்ச். என்னது இது? இந்த வயசுல போய் என்ன ஏன் ஊஞ்சலாட சொல்றீங்க? ஒரு மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கணும். அப்பதான் லைஃப் பயங்கர ஜாலியா இருக்கும். அப்ப எதுக்கு இந்த மாதிரி வயசை காட்டி மிஸ் பண்றீங்க? ஆமா, உங்களுக்கு இப்படி ஆடுறது பிடிக்கும்ல? இத்தனை நாளா இதுல இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரியாமையே இருந்துட்டேன். உன்ன தெரியுமா, நீங்க வந்ததுல இருந்தே நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன். இப்பெல்லாம் நான் நெஞ்சு வலிக்கோ பிரஷருக்கோ எந்த மாத்திரையும் எடுத்துக்கிறதே இல்லை. ஆனா நான் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க சந்தோஷமா அப்படி ஆடிட்டு இருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். போயிட்டாங்க.
ராணி, ஒவ்வொரு யுகத்திலுமே ஒரு சாமியோட தத்துவம் நிற்கும். ஆனா எல்லா யுகத்திலையும் ஜெயிக்கிற தத்துவம்னா இதோ உட்காந்துருக்கானே யானை முகத்தை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையார் ஒருத்தனோட தத்துவம் தான். ஐயோ ஆரம்பிச்சிட்டாரியா, ஆரம்பிச்சிட்டாரு. என்ஜான் உடம்புக்கு அறிவுதான் முக்கியங்கிறத சிறப்பா சொல்லி மனுஷ வாழ்க்கையே போராட்டம் தான், அதுல ஜெயிச்சு நிக்கணும்னா அறிவைத்தான் நம்பணும்னு நிரூபிச்சவன். ஆனா என்ன, இவன் பண்ண வேலையால எனக்கும் 2வது பிள்ளைக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டான். என்னது, இவரால உங்க 2வது பிள்ளைக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா? ஆமா ராணி, அந்த கதையெல்லாம் விடு. சரி, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, அதான் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்றியா? ஆமா. கும்பிட்டுக்கோங்க. சச்சா, நானெல்லாம் கும்பிட்டா இப்ப மரியாதையா இருக்காது. புள்ளதான் அப்பனை கும்பிடணும். வழக்கம் போல உளர ஆரம்பிச்சிட்டாரு. சரிதான். தமன்னா அங்க பாரு. என்ன தமன்னா, இது ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு? தெரியல சித்தப்பா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது சித்தார்த் விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்குது. இது என்ன கதைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சித்தார்த், என் கண்ணை நல்லா உத்து பாருங்க. ஓவியத்துக்கு உயிரே கண் தானே. கண்ணு சரியா வந்துட்டா ஃபுல் இமேஜும் சரியா வந்துடும் சொல்லுவாங்க. இப்போதைக்கு போய் அதுகிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. அத்தை கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். வாங்க. வா. சரி சரி, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, உடனே இந்த நைவேத்தியத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் கருடனுக்கு படையல் வை. என்னது, கருடனுக்கா? காக்காக்கு படையல் வைன்னு சொன்னா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. என்னத்துக்கோசரம் கருடனுக்கு படையல் வைக்க சொல்றீங்க? முதல்ல கருடன் வீட்டு மொட்டை மாடிகள்லாம் வந்து சாப்பிடுமா? ஏதோ சின்ன சின்ன பறவைங்க தான் வரும். ஏ, எல்லாத்தையும் காக்கா குருவிக்கு தான் வைக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? கருடனுக்கும் வைக்கலாம். நீ வச்சுதான் பாரு, அது வந்து கண்டிப்பா சாப்பிடும். அதே மாதிரி அதோட ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன். என்னமோ நீங்க சொல்றீங்க. நான் இத கொண்டு போய் வைக்கிறேன். காக்கா வருதா இல்ல கருடம் வருதா இல்ல எறும்பு வந்து சாப்பிடுதான்னு பாப்போம். இங்க பாருங்க, நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். இங்க கண்டதையும் உளற வைக்காதீங்க, சரியா? என்ன லாரா கிட்ட பேச அவளை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. லாரா எங்க? பின்னால வராளா? ஏதாவது சொல்லி தொலைங்களேன். சொல்லுங்க மாமா. அத்தை, நான் லாரா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவங்களும் ராணி பொழிச்சு வந்ததை நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கோவம் இப்ப வெறிய மாறி இருக்கு. அதனால அந்த ராணிக்கு சாவு நிச்சயம் அத்தை. இப்போ அவங்க ஏதோ வேலையா இருக்காங்க. அப்புறமா வரேன் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தோம்னா நமக்கு டைம் இல்ல. எதை பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணி முடிக்க சொல்லு. எனக்கு டென்ஷன்ல ஏதாவது ஆயிடும் போல இருக்கு. நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க. என்ன மாமா நீங்க கூட்டிட்டு போங்க.
சொல்லுங்க தமனா. நீங்க சொன்ன மாதிரி அது நான் கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும் இங்க வரலன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எதுக்காக இங்க வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது இருந்துச்சுல ஒரு பெரிய புத்து. ஆமா. அந்த புத்தோட மண்ணை எடுத்துட்டு வந்து யாகத்துல வச்சு பார்த்தா அது எதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கு, உங்களை விட ராணிய கொல்றதுல அது ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுது, இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படின்னா நான் போய் அந்த புத்து மண்ணை எடுத்துட்டு வரேன். எங்க வரணும்னு சொல்லுங்க. நீ முதல்ல புத்து மண்ணை எடு. நீ எங்க வரணும்னு நான் சொல்றேன். சரி, நான் அந்த புத்து மண்ணை எடுத்துட்டு நேரா அங்க வந்துடுறேன். வந்த உடனே கூப்பிடுறேன். சித்தப்பா வாங்க போலாம். வா. அந்த இச்சாதாரிய ஏதாவது பண்ணணும்.